Wishing you all a very happy Independence Day. As institutions, we have great responsibilities and roles to play in the building of our nation. I am R. Janaki Raman, Director, Anglo-English, Chennai. I would like to insist all the formal educational institutions to take a pledge to approach English as a language and not as a subject. Because not only institutions, as individuals, every person who is the user of English is also responsible in taking this and extending their contribution towards nation building. So let us see one by one who all are the stakeholders here. See, there are a few. For example, school students, college students, teachers, lecturers, and those who are searching for a kind of jobs, job seekers, professionals, business people, and those who are already working for MNC companies, and those who are seeking for promotions further career later, and those who are preparing for examinations like competitive examinations such as UPSC, TNPSC, and other examinations, and those who are planning to pursue their higher education abroad or planning to go and work abroad. They have to clear their IELTS, PTE, TOEFL, OET, etc. Well, in the list la pathona first school students are very important because English language learning starts from school. When it comes to school students, we have two categories: government schools and private schools. In government schools, we know pretty well, and a medium has clarity: English medium, Tamil medium. And coming to private schools, they have purely English medium. In the English medium, நிச்சயமா students எல்லாரும் comfortable இருக்காங்களா அப்படினா that everybody knows, parents-கே தெரியும். சிலருக்கு serious problems இருக்கு. ஏன்னா இந்த recent pandemic, everybody has forgotten. அது அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கடைசியில் யார் விக்டிம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் விக்டிம்ஸ். பிகாஸ் ஒரு 2 years, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4th 5th படிச்சுட்ருக்கிற அந்த குழந்தைங்க 2020 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய ஸ்கூல் ஜேர்னியை. இப்போ பார்த்தீங்கன்னா 2020-21 நமக்கு ஒரு லாக்டவுன், கொரோனா பேண்டமிக் லாக்டவுன் இருந்தது. அப்போ கிளாஸஸ் எல்லாம் எப்படி நடந்தது, ஒரு நல்ல ஃபார்மல் சிஸ்டத்தில் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஆன்லைன் வச்சு பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அவங்களுடைய 2 வருஷத்தினுடைய அந்த லேக் என்ன ஆச்சு? ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேட்? பட் பாருங்கள், இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. லைக் இல்லம் தேடி கல்வி, அப்படியெல்லாம் போய் ஒரு வாலண்டியர்ஸை ஆர்கனைஸ் பண்ணி எப்படியோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். பட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸு ஏன்னா அந்தந்த இயர் போர்ஷன்ஸையே கவர் பண்ணுறாங்க, அதவே ஒரு ரஷ்ஷில் கவர் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரீவியஸ் 2 years போர்ஷன்ஸை இவங்க எப்படி கவர் பண்ணாங்க, இல்லை எப்படி அதை மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ப்ராப்ளம். கண்டிப்பாக இது பேரண்ட்ஸால் ஃபீல் பண்ண முடியும். தட் ஐ நோ. பிகாஸ் நாங்கள் எங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அநேகமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தனியாக ஆன்லைன் டிவிஷன் செப்பரேட்டாக வச்சுருக்கோம். அவங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம். அந்த 2 வருஷத்து லேகை எப்படி கொண்டு வராங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 5th standard படிச்சுட்ருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டினுடைய ஆக்சுவல் ஸ்டேட்டஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3rd standard. 4th படிக்கிற ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் 2nd standard ஸ்டேட்டஸ்.
ஸோ அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இட்ஸ் நாட் தட் ஈஸி டு கவர் அப் அண்ட் மேட்ச் அப். இது எங்கே எஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சீரியஸாக 2030. யூ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட் ரைட் நவ். 2030 பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிற குழந்தைங்க யாராக இருந்தாலும் சரி, மெயினாக ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக ஒரு ரிசல்ட்டில் ஒரு ட்ராப் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இந்த பேண்டமிக் டைமில் யார் 5th grade 6th grade படிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க தான் இப்போ பப்ளிக் எக்ஸாம் லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு மிடில் ஸ்கூல் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஸோ மிடில் ஸ்கூல் ரேஞ்சில் இருக்கும்போது நமக்கு லேர்னிங் எபிலிட்டி நல்லாயிருக்கும், ஸோ மேனேஜ் பண்ண முடியும். கம்மிங் டு ப்ரைமரி, ப்ரீ ப்ரைமரி, இந்த ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பேண்டமிக் டைமில் கண்டிப்பாக அந்த லேக் கண்டினியூ ஆகிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் 2030 வரைக்கும். இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அவங்களுடைய நாலேஜ் யார் அசஸ் பண்ணுறாங்க, எப்படி அசஸ் பண்ணப்படுது, அவங்களுடைய ஒரிஜினல் டெஸ்டிங் சிஸ்டம் மெத்தடாலஜி என்ன, ஆஸ் ஃபார் அஸ் இங்கிலீஷ் இஸ் கன்சர்ன்ட் ஐ எம் ஆஸ்கிங், மற்றதெல்லாம் ஓகே. ஸோ இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கிலீஷ்லேயே இருக்கு, அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இதை எவாலுவேட் பண்ணி பார்த்தோன்னா இங்கே வர்ற சில ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸ் கொண்டு வருவாங்க, நாங்கள் அசஸ் பண்ணி கைட் பண்ணுவோம். அப்போ அவங்க பார்த்திங்கன்னா லிட்ரலாக லைக் 7th 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்க கூட சில வேர்ட்ஸ் படிக்கிறதே ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் அவங்களுக்கு. எப்படி வந்து இவங்க ஒரு டெக்ஸ்ட் புக்கு ஹேண்டில் பண்ண போகிறாங்க, படிக்க போகிறாங்க. ஓகே, இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ சம்திங் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறோம், டீச் பண்ணியிருக்கோம், மெமரைஸ் பண்ணுறாங்க, ரைட் டவுன் அண்ட் ப்ராக்டிஸ் இந்த கான்செப்ட். அது ரிப்பீட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் ஆகி அவங்க கிளியர் பண்ணிட முடியும். பட் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராடர் அண்டர்ஸ்டாண்டிங், த வைடர் வெக்காபுலரி ரேஞ்ச், பெட்டர் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர், இதெல்லாம் என்ஷூர் பண்ண முடியுமானா we should find out, check it up. So that is it. So இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு சேலஞ்ச் என்னென்னா, இந்த பேண்டமிக் கேப்பை எப்படி நம்ம ஃபில் பண்ண போகிறோம், தட் இஸ் இட். அது பேரண்ட்ஸ் வந்து கரெக்டான ஒரு அசஸ்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வரணும். ஐதர் த்ரூ த ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், ஆர் லைக் seeking some additional external support like institutions or appropriate individuals who are capable of ensuring the correct evaluation of kid. That's it. Next, coming to this college students. See, college students அவங்களுக்கு தான் இப்போ சேலஞ்சஸ் ஜாஸ்தி. ஏன்னா ஸோ அந்த பேண்டமிக் டைமில் ஆல்மோஸ்ட் இப்போ காலேஜ் முடிச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா பேண்டமிக் டைமில் +1 +2 படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு சம்வே தேவர் ஹாஃப் வே த்ரூ டியூரிங் பேண்டமிக். அந்த பேண்டமிக் எஃபெக்ட் அகெயின் இந்த பேட்ச், இந்த ஒரு பேட்ச்க்கு இருந்திருக்கும். somehow they are coming out. 2024 they are coming out. இப்போ இந்த நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது, அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். See, all we are working for is for better understanding, clarity, performance and finally achieving the goal. இது எப்படி பண்ண போகிறாங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 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 சின்ன எக்ஸாம்பிள் லைக்னா காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட்ஸ் பாருங்கள். இந்த வருஷம் ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்தது. a few years ago another incidents took place. ரெண்டுமே சொல்கிறேன். ஒன்று, இந்த இயர் நடந்த விஷயம். ஒரு ரிமோட் ஏரியாவிலேருந்து வர்ற ஒரு ஸ்டூடெண்ட்டு +2 முடிச்சுட்டு வராரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு, லைக் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங்காக வராரு. he has secured enough marks, நல்ல ஹை லெவல் மார்க் வச்சுருக்காரு, கட் ஆஃப் எல்லாம் நல்லா இருக்குது. அவருக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலேயே வந்து கேம்பஸில் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் சான்சலர் சொல்கிறார். ஆனால் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டு சூஸ் பண்ண ஒரு காலேஜ் பார்த்திங்கன்னா 100th ரேங்க்கில் இருக்கிற ஏதோ ஒரு காலேஜ்னு சொல்கிறாங்க. 100th ரேங்க். சி, ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்காரு, அவர்கிட்ட அந்த எபிலிட்டி இருக்குது. பட் அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி எந்தளவுக்கு அவர் தெரிஞ்சு வச்சுருக்கார், அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணுன்னு எவ்வளோ பேர் தவங்க எடுக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்டு ஏன் ஒரு 100th ரேங்க்கில் இருக்கிற ஒரு
இன்ஸ்டிடியூஷனை சூஸ் பண்ணுறாரு. பிகாஸ் ஆஃப் இல் அவேர்னஸ். அவரால் வந்து அனலைஸ் பண்ணி மார்க்கெட் சுச்சுவேஷனை, ப்ரெசண்ட் எஜுகேஷனல் கைண்ட் ஆஃப் செட்டப்பை, கிரேடை, ரேங்கிங் சிஸ்டத்தை சரியாக புரிஞ்சிக்க முடியல. ரேங்கிங்னா என்ன, இது யார் சொல்லிக் கொடுக்குறாங்க, யார் வந்து இவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, கரியர் கைடன்ஸ்னு சொல்கிறோம், அண்ட் ஹையர் எஜுகேஷன் கைடன்ஸ்னு சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இப்போ கவர்மெண்ட்டில் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. நெவர்தலெஸ், எஸ், அட்லீஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு. பட் வாட் அபவுட் திஸ் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்? அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கைடன்ஸுமே இல்லையே. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட் நாட் ஜஸ்ட் கம்ப்ளீட்டிங் 12 years of studies, getting the score, having a minimum understanding on what they have in their hand. ஒரு லெட்டர் இருக்குது, ஒரு லிஸ்ட் இருக்குது, ரேங்க் டிஸ்பிளே பண்ணுறாங்க. அந்த காலேஜை பற்றின இன்ஃபர்மேஷனை அக்சஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் அதை பற்றின இன்ஃபர்மேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கும் லாங்குவேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். தமிழ்லையா போட்டிருக்காங்க வெப்சைட்டில்? இங்கிலீஷில் தானே இருக்குது. ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதை தமிழ்லையா டிஸ்பிளே பண்ணுறோம்? இங்கிலீஷில் தானே இருக்குது. இப்போ அந்த காலேஜை பற்றின பேக்ரவுண்டெல்லாம் எப்படி பார்க்குறது? முதல்ல வெரி சிம்பிள் கொஸ்டின், அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி ஏன் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியல? அது யார் தெரிவிக்கணும்? இதெல்லாம் எங்கே மிஸ் ஆகும்னா ஸ்கூல்ஸில் தான் மிஸ் ஆகுது. ஏன் மிஸ் ஆகுது? அப்போ டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறோம், அவங்களுக்கு மேத்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம், சயின்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம், லாங்குவேஜ் கொடுக்குறோம், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் அவங்களுக்கு ஆக்சுவலாக எஜுகேஷன் என்னங்கிற பேசிக்கே கொடுக்கலையே. எஜுகேஷன் எதுக்காக? எனக்கு தேவையான விஷயத்தை எப்போ நான் எங்கே எப்படி அச்சீவ் பண்ணிக்கணுமோ அல்லது யாருக்காவது கொடுக்கணுமோ, கொடுக்குறவங்ககிட்ட வந்து எடுத்துக்கணுமோ, அங்கே எனக்கு தேவையான நாலேஜை நான் யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணுற மாதிரி தெரியலையே. தென் வை தேர் இஸ் அ நீட் ஃபார் 12 years of education? இது எதுக்கானது? ஸோ இதில் எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு இன்ஃபர்மேஷன் சுச்சுவேஷன் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இதே காலேஜ் அனதர் இன்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, a few years ago ஒரு கைண்ட் ஆஃப்னா ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து ஒரு அம்மாவும் பொண்ணும் வராங்க. +2 முடித்த பொண்ணு. மார்க் எவ்வளோ தெரியுமா? 1017. +2 முடிச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு வராங்க. மார்னிங் 6:30க்கு அவங்க கேம்பஸ்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ 6:30க்கு கேம்பஸ்குள்ளே இருக்கிறாங்க, ரெடியாக தயாராக இருக்கிறாங்க அட்டென்ட் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங். அவங்கள அங்கே இருக்கிறவங்க லைக் வாக்கர்ஸ், டீ வாக்கர்ஸ் அப்படின்னு கைண்ட் ஆஃப் அங்கே ஐஐடி கேம்பஸ்குள்ளே இருக்கிற வெல்விஷர்ஸ், அவங்க வாக்கர்ஸ் போயிட்டுருக்கும்போது என்ன தடுமாறுறீங்க அப்படின்னு அவங்க அந்த பேரண்ட்டை கேட்குறாங்க. இதுக்காக வந்திருக்கோம், கவுன்சிலிங்காக வந்திருக்கோம். சரி கொடுங்க, லெட்டர் கொடுங்க. என்ன போட்டிருக்கு? அண்ணா கலையரங்கத்துக்கு வாங்கன்னு போட்டிருக்கு. அந்த அண்ணா கலையரங்கம் எங்கே இருக்குதுன்னா கோயம்புத்தூரில் TNAU, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே இருக்குது. அங்கே வர சொல்லியிருக்காங்க கவுன்சிலிங், கோயம்புத்தூர். அவங்க போய் அங்கே ரிப்போர்ட் பண்ண வேண்டிய டைமிங் 8:30 மார்னிங். ஆனால் இங்கே அவங்க 6:30க்கு சென்னையில் இருக்காங்க. அவங்க முன்னாடியே வந்து ப்ரிப்பேர்டாக இங்கே தயாராக தான் இருக்கிறாங்க. Now they have lost their hope. அவ்வளோதான், முடிஞ்சுது, நமக்கு இன்ஜினியரிங் கிடைக்க போகிறதில்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டோம். கரெக்ட். இப்போது வித் த அட்மோஸ்ட் ஹியூமனிட்டி மிஸ்டர் சரவணன் டீ வாக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு வாக்கிங் குரூப்ஸ், அவங்களுடைய ஒரு எஃபர்ட், சீரியஸ் எஃபர்ட், கைண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட் டிசிஷன். எஸ், வை நாட், வி கேன் மேக் இட். படித்தவங்க பாசிபிள்ங்கிறதுனால they just create a team and then split themselves and do some work for setting this issue right. எப்படி? ஒருத்தர் தேவையான டிக்கெட் வாங்க போயிட்டார், ஃப்ளைட் டிக்கெட். ஒருத்தர் அவங்களுக்கு தேவையான ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறாரு. இன்னொருத்தர் அங்கே அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் கைண்ட் ஆஃப் இந்த ரெஜிஸ்ட்ரார் கைண்ட் ஆஃப் TNAUவில் இந்த ரெஜிஸ்ட்ரார்கிட்ட பேசி இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது, தெரியாமல் தவறுதலாக கோயம்புத்தூருக்கு வர வேண்டியவங்க இங்கே வந்துட்டாங்க சென்னைக்கு அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்து ரிக்வெஸ்ட் பண்ணி
கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஏற்பாடு பண்ணி அவங்களை கொண்டு வந்து சேர்த்துறோம் எப்படியாவது இன்றைக்கி. தட் இஸ் இட். எஸ், ரெஜிஸ்ட்ரார் ஹேஸ் அக்செப்டட். அண்ட் இவங்க இமீடியட்டாக அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி ரஷ் பண்ணி ஏற்பாடு கொண்டு போய் அங்கேருந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூஷன் டிஎன்ஏ கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து 10:30 அங்கே ரீச் ஆகிடுறாங்க. மார்னிங் 10:30. இங்கே சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு மார்னிங் 10:30 அவங்க ரீச் ஆகிட்டாங்க. அண்ட் தே காட் தி அட்மிஷன். ஃபைனலி இட் வெண்ட் வெல். பட் த கொஸ்டின் இஸ், 12 வருஷமாக டீச் பண்ணியிருக்கோமே, 12 வருஷமாக அவங்க படிச்சிருக்காங்களே, அவங்க கையில் என்ன இருக்குது? ஒரு லெட்டர். அந்த ஒரு லெட்டரை கூட படிக்க முடியாத, படித்து புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தான் நாம் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்துருக்கோம்மா. தட் இஸ் இட். வெரி சிம்பிள். அது யாராக வேணாலும் இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அவங்களுக்கு 12 years ஆஃப் எஜுகேஷன் கொடுத்துருக்கோம். இந்த 12 yearsல ஒரே ஒரு லெட்டர் படித்து என்ன தகவல் போட்டிருக்கு, அந்த ஒரு லெட்டரில் என்ன ஒரு பெரிய அக்ரிமெண்ட்டாக கொடுத்துருக்க போகிறாங்க? பேங்கிங், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கொடுக்குறாங்களே புரிஞ்சிக்க முடியாத மாதிரி, அப்படி வெரி சிம்பிள் லேமன் லாங்குவேஜாக தானே இருக்கும். யூ ஹேவ் டு அட்டெண்ட் யுவர் கவுன்சிலிங் செஷன் அட் திஸ் வென்யூ ஆன் திஸ் டேட் அட் திஸ் டைம், ஃபினிஷ்ட். இதில் என்ன சேலஞ்ச் இருக்க போகுது? இப்போ ஏன் இதை புரிஞ்சிக்கல அவங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கலாம். அதை புரிஞ்சிக்க தெரியாதவங்க இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. இது வந்து யார்கிட்டையாவது டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிற ஒரே ரீசனுக்கு தான் எஜுகேஷன் நமக்கு வேணும், ரைட்? அதனால் நமக்கு எஜுகேஷன் என்ன பர்பஸ்க்கு நம்ம எடுத்துக்கிறோம், என்ன பர்பஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா, யூ ஆர் நாட் சப்போஸ் டு டிபெண்ட் ஆன் அதர்ஸ். டிசைட் யுவர் செல்ஃப், டூ இட் யுவர் செல்ஃப். அது ஒரு ஸ்டேஜ் வரும். That is it. These are the two major examples which is very important for school students when they enter into college. At least they should have minimum understanding. ஒரு சின்ன லெட்டரை கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஸ்டூடெண்ட்டு எப்படி வந்து ஒரு இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் கோர்சஸில், அது பீட் இன்ஜினியரிங் ஆர் மெடிக்கல் கோர்ஸ் எனிதிங், எப்படி அவங்களால புரிஞ்சிக்க முடியும்? எவ்வளோ பெரிய லெசன்ஸ், எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட், எவ்வளோ மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கான்செப்ட் எப்படி புரிஞ்சுப்பாங்க? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம போகும்போது தேர் இஸ் அ ப்ராப்ளம். அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ், அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ டு ஹாவ் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் தே நீட் டு லேர்ன் த லாங்குவேஜ் ப்ராப்பர்லி. அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன சொல்யூஷன்? ஏன்னா ஃபஸ்ட்டு மிஸ் ஆகிற இடம் ஸ்கூல், செகண்ட் டைமாக அவங்களுக்கு மறுபடியும் மிஸ் ஆகிற இடம் காலேஜ். இப்போ ரெண்டு இடத்துலையுமே அவங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு. Now how to sort this out? Very simple. Approach English as a language and not as a subject again. Don't run behind subject, mark, test, score, pass, fail. What is this? Rather introduce some kind of practical concept. Create some practical. This formal institution, schools, colleges can introduce some practical mark system for English communication. Yes, you have labs, communication labs in the name of English lab, but it cannot do anything. It cannot evaluate students' speaking skill properly. There is a need for a teacher to interact with the student and understand how good the student is at language. So that is the need for students and college students and school students. Next, coming to this, teachers and lecturers, right? They have great role to play because ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியல, ஸ்டூடெண்ட்ஸு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா அதுக்கான ரீசன் ஸ்கூல் டீச்சர்ஸ். காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரியாக புரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா டு சம் எக்ஸ்டென்ட் அகெயின் அதுக்கான ரீசன் காலேஜ் லெக்சரர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ். இங்கே வந்து மை ஜாப் இஸ் டு டீச், தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு 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 சுச்சுவேஷன் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது. பிகாஸ் they are depending on us as teachers. We have responsibilities. First of all,
ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டெல்லாம் நம்ம கேட்கும்போது நீங்கள் வந்து ஸ்பீக் வித் த டீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னால் எங்கள் டீச்சர்ஸே இங்கிலீஷில் பேசுகிறது இல்லை, தமிழில் தான் பேசுவாங்க. அவங்களுக்கு வேறு யார் இருக்காங்க? இது தமிழ்நாடு, நம்ம ஃபேமிலி வந்து தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேமிலி. எஸ், and very limited number of families, only educated families, they now start speaking in English with their kids then and there. But how about others? So majority of the students, அவங்களுக்கு அந்த ஒரு environment கிடையாது, English speaking environment. The only source என்ன இருக்குது? They have to speak with their teachers and fellow friends, students. இதை வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் கண்டிப்பாக என்ஷூர் பண்ணணும். அந்த கேம்பஸில் டீச்சர்ஸ் கிளியராக கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்தோன்னா இங்கிலீஷ் டீச்சர் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள், நாட் லைக் தட். அதர் டீச்சர்ஸ் ஆர் ஆல்சோ ஹேண்ட்லிங் தி சப்ஜெக்ட்ஸ் இன் இங்கிலீஷ் ஒன்லி. ஸோ சப்ஜெக்ட்ஸ் மைட் பி டிஃப்ரெண்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், sociology, but it is dealt in English. அப்போ அதர் டீச்சர்ஸ் ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். அவங்க ஸ்கில்ட், வெரி ஸ்மார்ட், சப்ஜெக்ட் வைஸ் எக்ஸ்பர்ட்ஸ். But if it is not conveyed properly, what is the use? So make students to interact in your classroom. When they go wrong, please correct them immediately. Teachers have to take that particular initiative in correcting the students immediately in the classroom. Okay, sometimes teachers find it difficult. College lecturers, it's fine, konja better, higher education. So they might escape saying that you should have learnt all these things in schools. We have lots of syllabus to cover. You need to put your understanding on kind of the technicalities, subject matter, not much onto the language side. You have choice. But again, they can also play a very good role in uplifting the students, those who are finding it difficult to understand the subject. Not translating that in any other language, that's not going to help, because kind of great references are available much through English. That is the major thing. இப்போ இந்த மாதிரியான இஷ்யூக்கு என்ன பண்ண முடியும்? ஸ்கூலில் டீச்சர்ஸ் இப்படி இருக்காங்க, நிறைய ஸ்கூல்ஸ் கிட்ட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறோம். we have trained many teachers as well, but most of the schools are afraid. என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுங்கள் அப்படி சொன்னோன்னே, நோ, நாங்கள் ட்ரெயின் பண்ணால் அவங்க டெவலப் ஆகிடுவாங்க, இம்ப்ரூவ் ஆகிட்டு வேறு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, ரைட்? ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் இட் சீம்ஸ் டு பி அன் இஷ்யூ ஃபார் தி மேனேஜ்மெண்ட், அக்செப்டபிள். பட் இதுக்கு நாங்கள் என்ன சொல்யூஷன் சொல்லுவோன்னா, இங்கேருந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு, ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிக்கு படிக்க போகணுன்னாலும் சரி, ஒர்க்குக்கு போகணுன்னாலும் சரி, யூ ஹாவ் டு ரைட் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ரைட்? இங்கிலீஷ் கண்ட்ரீஸ்க்கு போகணுன்னா ஸ்பெசிஃபிக்கலி IELTS, TOEFL அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். பட் இவங்க டீச்சர்ஸ் who are teaching English, all right, as a subject in our own country, it is fine, they are qualified, but still who has ensured that the teacher is completely qualified, flawless? Like some boards எல்லாம் இருக்குது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸுக்கு. how much it helps in private schools. அப்போ why can't we introduce, we had a thought, so why can't we introduce, or why can't we step into this kind of supporting program for teachers in schools? Yes, so we have joined hands with the British Council, and the program comes here, training by Anglo and testing by British Council. Okay, there is a special program, so we call it as TEC, Teachers Enhancement Courses. So likewise, some kind of English proficiency test should be introduced for teachers. So only when they complete some level in that, they can work in private schools as teachers. That should be introduced. That's our suggestion, and we are ready to cooperate in this case for any management or individual teachers as well. Coming to placements and job seekers. Placements, it's very significant move in one's life, because எதுக்காக நம்ம படிக்கிறோம்? Finally, to just get into some
kind of job, a reputed job. அந்த பிளேஸ்மெண்ட் வரும்போது பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய சிஸ்டம் நவ் ரீசன்ட்லி இன்ட்ரடியூஸ்ட். அந்த சிஸ்டத்துக்கு some kind of preparation is required in the name of like placement training, career oriented training, career guidance training. Yes, many colleges have, but the shocking thing is some college students, when they come here, when they speak to us, when we ask, okay, what is your present level of proficiency in English, so where do you want to improve? So in this case they say, I am zero in English. I am zero in English. What's this? So is it the confidence given by the higher education kind of system? எப்படி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு 10 இயர்ஸில் ஒரு போர்டும் அண்ட் 12th கிரேடில் ஒரு போர்டும் 2 போர்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் அகெயின் இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் ஆகாவது அங்கே சப்ஜெக்டாவது படிச்சுட்டு கடைசியில் 14 இயர்ஸ் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு, ஐ எம் ஜீரோ இன் இங்கிலீஷ், ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங். see here, this is the situation. அதனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உள்ள என்ட்ரான உடனே பிகினிங்லேருந்து ஒரு கைண்ட் ஆஃப் இங்கிலீஷ் ட்ரைனிங், ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டிவ் ப்ரோக்ராம் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை. இது வந்து இருக்குது, ஆனால் இன்ஷூர் பண்ணணும். தட் இஸ் இட், இன்ஷூர் பண்ணணும். அவங்க கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணணும், எஸ் ஐ எம் ரெடி, ஐ கேன் அட்டெண்ட் த பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூஸ், ஐ வில் கெட் த ஜாப். அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரணும். அது வர்ற அளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். தட் இஸ் இட். ஸோ ஈவன் வி சப்போர்ட் colleges, institutions readily to just conduct sort of training for placements. And those who have come out of colleges, அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது? That's nothing but kind of independent language learning. That's it. அவங்க என்னெல்லாம் லேக்கில் இருந்தாங்களோ அதெல்லாம் கவர் பண்ணி செப்பரேட்டாக அவங்கள செட்ரேட் பண்ணிவிட்டு அண்ட் டு ஃபேஸ் எனி கைண்ட் ஆஃப் ஜாப் இன்டர்வியூஸ் டைரக்ட்லி. அப்படி போகும்போது அவங்க they are getting placed. நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் இருக்குது. we have placed many rejected candidates in the same company. அதெல்லாம் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் we have. So very easy thing is language approach பண்ணோன்னா anything is possible in this segment as well. Coming to the professionals and business people, இவங்களுடைய ரோலும் ரொம்ப முக்கியம், மேஜர்னு கூட சொல்லலாம். Because who are the professionals? Students getting into college study, after that finding some placements, again they are now turning to be professionals, or they run their own business, entrepreneurs. Yes. So in this case, for professionals, now they work in different kind of setup, and they have kind of like doctors, nurses, anybody, any engineering professionals and all. So in private college, private institutions, private companies, and in kind of other government institutions as well. So they need to have clarity in communicating and taking things effectively to the next level, for which again we have a special program. Business people, now we have made the world as a global village, right? Global village, a small village, because of the language English, nothing otherwise. We will be able to connect to anybody. நம்ம வந்து யார் கூட வேணாலும் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. இது வந்து ஒரு 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 குளோபல் வில்லேஜ்னு சொல்கிறோம், ரைட்? அதனால் நம்ம ஒரு பிஸ்னஸ் கமென்ஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் இனிஷியலாக ஒரு ஸ்மால் சர்க்கிளில் பண்ணுவாங்க, அப்புறம் அப்படியே ஸ்டேட் லெவல் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து தே வுட் லைக் டு டூ சம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். இந்த எக்ஸ்பேன்ஷன் வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு லாங்குவேஜ் வந்து இட்ஸ் அ க்ரூஷியல் திங். people are directly coming and then taking up. And those who are running individual business, தனியாக ரன் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட ஸ்டாஃப் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு விஷயங்க நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கால்ஸ் வரும்ல நமக்கு, பிஸ்னஸ் கால்ஸு, மார்க்கெட்டிங் கால்ஸு அப்படியெல்லாம் வரும், ரைட்? அந்த கம்பெனி பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், என்னங்க, யாருங்க நீங்கள்
and we are calling from this some company, we are calling from some company. So which company you are? உங்கள் கம்பெனி பேரவே ஒழுங்காக சொல்ல முடியலையே உங்களால், ஏன் அதை முதல்ல சொல்லுங்கள். தென் only we will be able to remember. ஓ இந்த கம்பெனியா, கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன், இல்லை பார்க்குறேன், நெட்டில் பார்க்குறேன், எஸ் அன்றைக்கி பேசினாங்க அந்த கம்பெனி தான். தட் இஸ் கம்பெனி பேர் என்னென்னு அதில் மைண்டில் வராது. எவ்ரி டைம் இட் வில் பி நியூ. அப்போ வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் அட்வர்டைஸிங் அண்ட் தென் கனெக்டிங் பீப்புள் டைரக்ட்லி? ஸோ கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் ஸ்டாஃப்க்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணுங்கள். தயவு செய்து நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டாஃப்க்கு அவங்களுடைய கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணால், இம்ப்ரூவ் பண்ணால் வெளியே போயிடுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு நினைக்காது. அது இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தாலும் சரி, கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, ரைட்? ப்ளீஸ் மேக் தெம் ஸ்ட்ராங்கர். இங்கே இல்லைன்னா என்ன பண்ண போகிறாங்க? பக்கத்து கம்பெனிலேயோ, பக்கத்து இன்ஸ்டியூஷன்லேயோ, பக்கத்து ஸ்கூல்லையோ போய் ஒர்க் பண்ண போகிறாங்க. யாருக்காக? நம்ம பீப்புளுக்காக தானே. லெட் தெம் டு, அவ்வளோதான். அதே மாதிரி அந்த இன்ஸ்டியூஷனில் ஏதாவது ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க குவாலிட்டியோட உங்கள் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கோ உங்கள் கம்பெனிக்கோ வருவாங்கல்ல, அவ்வளோதான் விஷயம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச், நோ ப்ராப்ளம். அதனால் நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் ஓவரால் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எவ்ரி இண்டிவிஜுவல் அப்படின்னு தனித்தனியாக பார்க்க வேண்டாம். இட்ஸ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் வெல். ஸோ இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறது, வேறு இடத்துலேருந்து இங்கே வருது, எஸ் நோ ப்ராப்ளம். எங்கே இருந்தாலும் சரி கரெக்டாக இருங்க, எங்கே இருந்தாலும் சரி எக்யூப்டாக இருங்க, எங்கே இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருங்க. தட் இஸ் இட். ஸோ ப்ளீஸ் கன்சிடர் that you train your staff members strongly and let them communicate with the customers effectively. அது வந்து எங்களுடைய ஒரு பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் கம்மிங் டு எம்என்சி ஜாப்ஸ், எம்என்சி கம்பெனிஸில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க முக்கியமான விஷயம், நிறைய கம்பெனிஸ், ரைட், நிறைய கம்பெனிஸ் இன்றைக்கி பெரிய பெரிய கம்பெனி இன்க்ளூடிங் ஆப்பிள், கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட், ஆரக்கிள், வாட்நாட், மெனி கம்பெனிஸ் ஹவ் லைட் ஆஃப் ஸ்டாஃப் வந்து சாக்கிங் பண்ணுறாங்க, ரைட்? அவங்க வந்து ஸ்டாஃபை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, see here, they have taken some people in and they have removed some people from the company. உள்ள தேவை இருக்கும்போது ஏன் அவங்கள ரிமூவ் பண்ணுறாங்க? தட் இஸ் அப் டு தெம். பட் யாரை ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நம்மளை ரிமூவ் பண்ணிடக்கூடாது, நம்ம அந்த சேக்கிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மற்றவங்களை விட கொஞ்சம் காம்பீட்டிங்காக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா we interact with some people. அவங்களுடைய ப்ரையாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி டு இனிஷியேட் saying that you have no good communication skills, command over language maybe. பட் இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்க ஓரளவுக்கு ஸ்கில்டாக இருக்கும்போது கூட ஹையர் பண்ணிக்கிறாங்க. ஹையர் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுப்பாங்க, ட்ரெயினப் ஆகிடுவாங்கன்னு நினைப்பாங்க. பட் அவங்களுடைய டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கம்பெனி காட் எவ்ரிதிங் டன், எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு, இனிமேல் அதிகமாக இவ்வளோ பேர் தேவையில்லை, இருக்கிற சாஃப்ட்வேர் தானே, திரும்ப நம்ம அதவே வச்சு ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம் நினச்சாங்கன்னா சாக்கிங் ஸ்டார்ட்ஸ். அப்போ பிஸ்னஸ் சரியாக ரன் ஆகலைன்னா சாக்கிங் ஸ்டார்ட்ஸ். எனிவே தே கேனாட் டேக் அவே ஆல் தி எம்ப்ளாயீஸ். அப்போ ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் யார்? கண்டிப்பாக அவங்கள எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் தே வில் சே கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நாட் அப் டு த மார்க். ஏன்னா அவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு கம்பெனிலனா கண்டிப்பாக அவங்க ஸ்கில்லில் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. அப்போ தான் அந்த கம்பெனி அவங்கள இவ்வளோ வருஷம் ஹோல்ட் பண்ணியிருக்கும். பட் இப்போ ஏன் என்ன ப்ராப்ளம்? தட் இஸ் த ரீசன். ஸோ ஜாப் ரிட்டென்ஷன், ஜாப்குள்ளே போகிறது ஈஸி கூட, பட் ஜாப் ரிட்டென்ஷன் இஸ் சேலஞ்சிங் ஃபார் எம்என்சி எம்ப்ளாயீஸ் நவ். அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், ஸ்டைலிஷ் பண்ணுங்கள். தட் இஸ் இட். கம்மிங் டு ப்ரமோஷன்ஸ், எஸ், அங்கே இருக்கிறது ஒரு பக்கம், ரிட்டென்ஷனே பெரிய விஷயங்கும் போது ப்ரொமோஷன், கரியர் லேடர், ஹவு டு க்ரோ ஃபர்தர், எல்லாருக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லைஃப் டைம் ஆம்பிஷன் விஷ் இருக்கும்ல. எவ்வளோ நாளைக்கு நான் ப்ரோக்ராமராகவே இருக்கிறது, எவ்வளோ நாளைக்கு தான் நான் லீடராகவே இருக்குது, டீம் லீடராகவே இருக்கிறது, எப்போ நான் சிஇஓ ஆகிறது, இல்லை எப்போ நான் வந்து ஒரு மேனேஜர் ஆகிறது, ஹை பொசிஷன் போகிறது, டாப் லெவல். அதுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா கமாண்ட் ஓவர் லாங்குவேஜ் வேணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா those who started kind of 20 years ago their jobs, their work with some companies, IT companies எல்லாம்
அவங்கெல்லாம் இப்போது லைக் ஒரு 45-50 இயர்ஸ் ஏஜில் கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அப்போது அவ்வளோ லாங்குவேஜ் தேவைப்பட்டிருக்காது. பிகாஸ் டெக்னிக்கலி தே ஆர் லுக்கிங் ஃபார் தேர் ஸ்டஃப். பட் நவ் அகெயின் குளோபல் வில்லேஜ், நமக்கு வந்து லாங்குவேஜ் எஸ்கேப் பண்ணவே முடியாது. ஸோ கிளைண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் ஃப்ரம் அதர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ். ஸோ நவ் தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் language proficiency to grow further. அவங்களுடைய ஜாபில் ஃபர்தராக growth வேணும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து லாங்குவேஜ் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இவங்க இப்படி லாங்குவேஜ் பேஸ் பண்ணி அவங்களுடைய ஜாபை ரிட்டைன் பண்ணி அது ஃபர்தராக ப்ரமோஷன் லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா their performance will be high. Their performance, when it goes high, their contribution as kind of business people, as a MNC company would be high. It will uplift the country. It will be part of nation building automatically, that everybody knows. That is it. Next, coming to IELTS. See, entrance test for higher education or higher education abroad or work experience or immigration. See, in this case, it plays a vital role. After completing college education, a student may prefer to pursue his or her higher education overseas. In that case, if the destination of kind of the institution is an English-speaking country, and then they should take up entrance tests like IELTS, TOEFL, PTE, OET, right? Different tests are there. For that, language plays a crucial role. அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். IELTS, it has become a buzzword now. IELTS. Even a person who wants to develop ஒரு communication skill develop பண்ணிக்கணும்னா கூட அவர் கேட்குறது என்னென்னா, IELTS படிக்கலாமா, நான் IELTS படித்தா நல்லா பேச முடியுமா? ஸோ தே டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் IELTS. இப்போ IELTSனால் ஒரு கைண்ட் ஆஃப் ஹை லெவல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. IELTS இஸ் நத்திங் பட் இங்கிலீஷ் தான் கண்டென்ட். இட் இஸ் ஓன்லி நேம் ஆஃப் தி டெஸ்ட், இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம், which is conducted by Cambridge University in association with IDP Education Australia, which was with the British Council also earlier, but not now. See, in this case, what they have to do is, right from their college education, கண்டிப்பாக அவங்க ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன், எப்படி இப்போல்லாம் IIT, NEET, ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு ஃபவுண்டேஷன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 6th படிக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கரெக்ட். இன்னும் அர்லியாக போக கூட ஸ்கூல்ஸ் எல்லாம் தயாராக இருக்காங்க. அவ்வளோ தேவையான்னு தெரியல. பட் இது ஒரு ஃபாரின் எஜுகேஷன் போகிறோம், அங்கே போய் ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு அங்கேயே ஒர்க் பண்ணிவிட்டு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கான ஃபவுண்டேஷன் எப்போ எங்கே போடுறது? அது ஒரு டைம் இருக்கும். இந்த கைடன்ஸ் தான் இல்லை. இந்த கைடன்ஸ், ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. இதை வந்து கமர்ஷியலாக வெளியே தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு கிரியேஷன் இங்கே இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து டீச்சர்ஸ் கொடுக்கலாம், காலேஜஸில் அவங்க கொடுக்கணும். காலேஜஸில் எப்போ கொடுக்கணுன்னா ஃபைனல் இயரில் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. காலேஜில் ஃபைனல் இயரில் எந்த விதமான கேரியர் கைடன்ஸ் அட்வைஸும் கொடுக்காதீங்க. அங்கே யாருக்கும் யூஸ் ஆக போகிறதில்ல. 100%. எஸ், ஐ நோ. அதனால் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல ஒரு கைண்ட் ஆஃப் டிராஃப்ட் இருக்கணும். ஒரு ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், நாளைக்கு ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா நம்ம வந்து நாளைக்கு காலையில் திங்க் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இப்போ டிசைட் பண்ணணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஆகும், போய் எப்போ சேருவோம், இப்போ பிளான் பண்ணணும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபைனல் இயர் முடிக்கிற ஸ்டேஜில் தான் நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஒன்று அவங்க இயர்ஸ் வேஸ்ட் பண்ணணும், திரும்பவும் ப்ரிப்பேர் பண்ணணும், அல்லது வேறு வழி இல்லை, இயர் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால் ஏதோ ஒன்று கிடைக்கிறதுல போய் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு போகணும். இதெல்லாம் எவ்வளோ ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன் வேணும். ஸோ ஒரு கைடன்ஸ், கேரியர் கைடன்ஸ் அப்படின்னு எல்லா பஸ்வேர்ட் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் அதை பற்றி பேசுகிறாங்களே ஒழிய ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கா? ஒரு கைண்ட் ஆஃப் இண்டிபெண்ட்டாக டிசைட் பண்ணுற அளவுக்கு, அந்த ஸ்டூடெண்ட் டிசைட் பண்ணுற அளவுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்கோமா? அது வேணும். ஸோ கம்மிங் டு திஸ், எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சரியான டைம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
காலேஜில் சேர்ந்த உடனே ஃபஸ்ட் இயர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் என்ன பண்ணணும்? இங்கிலீஷ் தான் கற்றுக்க போகிறீங்க. அந்த எக்ஸாம் IELTS எக்ஸாம் எப்போ எழுத போகிறீங்க? ஃபைனல் செமஸ்டர். நீங்கள் எப்போ ஃபைனல் செமஸ்டருக்கு போகிறீங்களோ அப்போ தான் வந்து எக்ஸாம் எழுதணும். ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து இட் இஸ் வேலிட் ஃபார் 2 years ஆஸ் ஆஃப் நவ். அப்போ நீங்கள் ஃபைனல் இயரில் தானே எழுத போகிறோம், அப்போ பார்த்துக்கலான்னு விட்டுட்டிங்கன்னா அந்த 6 months டைம் உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. ஸோ நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்? ஐதர் ஃபஸ்ட் இயர் ஓரளவுக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் செகண்ட் இயரில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லாவே இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸாம் எழுதுனா நான் எனக்கு தேவையான ஸ்கோர் பேண்ட் ஸ்கோர் 6.57 வந்துடும் அப்படின்னா நீங்கள் தேர்ட் இயரில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதர்வைஸ் என்னால் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, அல்லது என்னால் பேச முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், ஒரு இன்டர்மீடியட் லெவலில் தான் இருக்கேன் அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் ஏர்லி. செகண்ட் இயர் அல்லது ஃபஸ்ட் இயர்லேயே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஸ்டார்ட் பண்ணுறதுனால எதுவும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் படிக்கிறதெல்லாம் இங்கிலீஷ் தான் படிக்க போகிறீங்க. ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங், இந்த 4 மாடியூல் தானே. எதுக்காக யூஸ் ஆகும்? உங்களுடைய ஸ்டடீஸை ஸ்ட்ராங்காக படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஃபாரின் போகிறதெல்லாம் அப்புறம். இது நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னாவே நல்ல ஸ்கோர்ஸ் எடுப்பீங்க. நல்ல ஸ்கோர் எடுத்தீங்கன்னா IELTS ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு தான், ரைட்? அதை யூஸ் பண்ணி நீங்கள் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸில் ஸ்காலர்ஷிப்பே வாங்க முடியுமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா. அப்போ வெறுமனே அந்த இன்ஸ்டியூஷனில் போய் சேர்ந்தால் போதும் செலவு பண்ணி நினைக்கிறீங்களா? அந்த இன்ஸ்டியூஷனில் நல்ல கிராஜுவேஷனில் ஸ்கோர் எடுத்துகிட்டு அங்கே போய் சப்மிட் பண்ணி ஸ்காலர்ஷிப்போடு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ப்ரிப்பரேஷன் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? தட் யூ ஷுட் டிசைட். அது வந்து ஃபஸ்ட் இயர்லையோ அல்லது செகண்ட் இயர்லையோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கம்மிங் டு OIT, ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட். இட் இஸ் ஃபார் லைக் டாக்டர்ஸ், நர்சஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், ஒரு 12 ப்ரொஃபஷன்ஸ் இருக்காங்க. மெடிக்கல் மெயின்லி மெடிக்கல் ரிலேட்டட் ப்ரொஃபஷனல்ஸ், அவங்களுக்கான அந்த கோர்ஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ த சேம் வே. நிறைய பேர் கம்ப்ளீட்டாக ரீஜனல் மீடியமில் அவங்களுடைய கிராஜுவேஷன் முடிச்சிருப்பாங்க, டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க, நர்சிங். இப்போ வந்து அவங்க ஹையர் எஜுகேஷன் மீன்ஸ் ஒர்க்குக்கு அப்ராட் போகணுன்னு நினச்சாங்கன்னா இம்மீடியட்டாக அவங்களால அந்த ப்ரிப்பரேஷனை பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் ஒரு 1 year டைம் பீரியடில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். தட் இஸ் இட் ஃபார் விச் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்க இந்த 2 செக்மெண்ட் ப்ரொஃபஷ்னல்ஸும் சரி, டாக்டர்ஸ் அல்லது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் முடித்தவங்க, டெக்னிக்கல் பீப்புள், ஹையர் எஜுகேஷன் போகிறவங்க, இவங்கெல்லாம் ஃபாரின் போய் அங்கே வந்து தேவையான நல்ல ஒரு கைண்ட் ஆஃப் நாலேஜை கேதர் பண்ணிவிட்டு திரும்பவும் வரணும். இங்கே வந்து again take part in the building of our nation. That is it. Not to stay back there. So you should come back. Next, in nation building, UPSC plays quite a crucial role that everybody knows. And again, English plays yet another crucial role in clearing UPSC examination, especially for South Indian students like Tamil Nadu students. UPSC we have like different papers, preliminary, mains, and followed by which a personal interview. In this preliminary examination has got 2 papers, paper 1, paper 2. Paper 1 covers a number of subjects. Paper 2 is a qualifying paper which carries both English and maths and reasoning, other mental ability. See, in this case, English, the portion of English in CSAT is a bit remarkable. We have around 20 to 24 questions out of 80, almost like 1/4. In this case, English, without English, getting first of all qualified in preliminary qualify ஆகிறதே கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். Not only in this, some people play something. What is that? எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ரீடிங் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதனால் எனக்கு மேத்ஸ் வந்து நல்லா வரும், அதனால் மேத்ஸில் நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிடுவேன் டைம். ஸோ அதில் நான் ஸ்கோர் பண்ணி குவாலிஃபை ஆகிடுவேன். They say that. Whether they really clear it? No. Only some people are able to achieve it. In this again, இப்போ இங்கிலீஷ் ஈக்குவலாக அது என்ன அவ்வளோ டஃப்பான விஷயமா கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஈஸியர்.
நமக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். அந்த ஸ்ட்ராட்டஜியை கிளியராக தெரிஞ்சிட்டோன்னா, லைக் வேர் டு லொக்கேட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு வரும்போது வேர் டு லொக்கேட் இட், எப்படி வந்து அதை புரிஞ்சுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எங்கே மெயின் கான்டெக்ஸ்ட் இருக்குது, வாட் இஸ் த கொஷின் ரிவீலிங், வாட் இஸ் த கேட்ச் ஃபிக்ஸ்ட் இன் த கொஸ்டின், இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரிஞ்சிட்டோன்னா இங்கிலீஷ் இஸ் கோயிங் டு பி kind of quite a helpful matter and clearing prelims. அதனால் அது தெரிஞ்சுக்கணும். CSAT அந்த டெஸ்ட் கிளியர் பண்ணுறதுக்கு ப்ரிலிமினரிஸ் கிளியர் பண்ண ஒரு கைண்ட் ஆஃப் பேப்பர் ஒன் இவாலுவேஷன் நடக்கணுன்னாவே பேப்பர் 2 CSAT, அதில் இங்கிலீஷ் அது குவாலிஃபை ஆனால் தான் அந்த பேப்பர் 1 எவாலுவேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு மெயின்ஸ். இப்போ ப்ரிலிமினரியில் ஓகே கிளியர் பண்ணிட்டா கூட மெயின்ஸ் என்ன பண்ணுவோம்? நமக்கு வந்து மெயின்ஸ் 2 ஆப்ஷன் தானே இருக்குது. ஒன்று அதர் லாங்குவேஜில் எழுதணும், ஹிந்தியில், அல்லது நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும். இன் திஸ் கேஸ் how would you express your ideas clearly? சே ஒரு 2 பார்ட்டிசிபெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆஸ்பெரண்ட்டு நல்ல லாங்குவேஜ் பேக்ரவுண்ட், நல்ல ஐடியாஸ், தாட், நல்ல ஸ்ட்ரக்சர், நல்ல வெக்காபுலரி, இது எல்லாமே கம்போஸ் பண்ணி நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்குறாரு. நீங்களும் அதே தான் படிச்சிருக்கீங்க, உங்கள்கிட்டையும் ஐடியாஸ் இருக்குது, உங்கள்கிட்டையும் பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் அதை எஃபெக்டிவாக, நல்ல கம்பீட்டிங்காக, குவாலிட்டியாக, வித்தின் த டைம் டெலிவரிங் தி ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் வேர்ட்ஸ், இதை கொடுத்தா தானே அவங்கள விட பெட்டரான ஸ்கோர் கிடைக்கும். தட் இஸ் இட். அப்போது 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒருத்தர் somehow he is able to convey his ideas with some flaws in the structure, grammatical mistakes. The other person submits his views absolutely without any flaws, perfect structure. Who would be given more score? Naturally the second one. So this is how language plays a crucial role in UPSC examination. Not only UPSC, in TNPSC and then in further all competitive examinations. You need to be good at language. So that will help you till the interview process. So for which we need to have some strategy. Yes, of course we have very clear strategy. You will be able to find it easier, and while taking up a number of mock tests on reading comprehensions, you will be able to realize, yes, how you have improved from one level, one kind of a stage to the other. That's it. So now we have a number of people involved in building our nation, and everyone has got some role to play. Absolutely, only when everybody gets what they need to perform, they would be able to perform well. அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது முழுமையாக கிடைச்சாதான் அவங்க வந்து எஃபெக்டிவாக அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை ரெண்டர் பண்ண முடியும். அதனால் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கோமோ அவங்க எல்லாருமே லைக் joining hands together, individually or collectively, we should just transfer things properly. கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுக்கணும். Be it institutions like us, kind of informal institutions, எங்களை வந்து இன்ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லுவாங்க, கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம், அண்ட் ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ரைட், எல்லாருமே அவங்கவுங்களுடைய ரோலை கரெக்டாக ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நீட் ஆஃப் தி அவர்னு சொல்லலாம். அண்ட் மெயின் திங், டீச்சர்ஸ் have to play a very special role in molding each and every student who is absolutely an asset for the nation, and in turn he would contribute his best or her best to build our nation. So let's all collectively take pledge to approach English as a language and not as a subject. Thank you. Anglo is an ISO 9001 certified institution partnered with British Council, IDP Education Australia and Cambridge University Press for extending English training related services to participants
according to their convenience and requirements. Here we do conduct one-to-one training for every individual with module-wise experts according to their convenient and flexible timings. So come here, try and learn to strengthen your